இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் அவருடைய அன்பு சீடரான பேதுரு 3 முறை நான் அவரை அறியேன் என்று மறுத்தார். அதன் பிறகு பேதுருவின் இதயம் குற்ற உணர்வால் நொறுங்கியது. நான் இப்படிப்பட்டவன், இனி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தகுதியற்றவன் என்று எண்ணி தன் ஊழியத்தை விட்டுவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கையான மீன்பிடிக்கும் தொழிலுக்கு திரும்பினார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை மறக்கவில்லை. கலிலேயா கடற்கரையில் அவரிடம் வந்து அன்புடன் கண்களை நோக்கி, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை கேட்டார். ஒவ்வொரு முறையும் பேதுரு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று பதிலளித்தார். அப்போது இயேசு கிறிஸ்து, என் குட்டிகளை மேய்த்து காப்பாயாக, என் ஆடுகளை மேய்த்து காப்பாயாக, என் ஆடுகளை பராமரிப்பாயாக என்று கூறினார். இயேசு கிறிஸ்து பேதுருவின் தவறுகளை நினைவூட்டவில்லை, அவரை தள்ளிவிடவில்லை. மாறாக அவரை மீண்டும் எழுப்பி மீண்டும் ஊழியத்திற்கு அழைத்தார். உன் காயங்களை துடைத்துவிடு, உன் அவமானத்தை அகற்றிவிடு, இன்னும் உன்னால் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்று ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்தினார். நீங்கள் கடந்த காலத்தில் தவறு செய்திருந்தாலும், தேவனை மறுத்திருந்தாலும், தோல்வியடைந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நிராகரிப்பதில்லை. நீ பயனற்றவன், உன்னால் எதுவும் முடியாது என்று சொல்லும் சாத்தான் பொய்யன். ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னும் உன்னை பயன்படுத்துவேன் என்று கூறுகிறார். உங்கள் தோல்வி உங்கள் முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் புதிய தொடக்கம். ஆமென்.